நம்ம ஆதவ் அர்ஜுன் ப்ரோ வந்து நேற்று வந்து ஒரு ஆர்ப்பாட்டத்தில் வந்து பேசின வீடியோ வந்து நேற்று ஃபுல்லாமே வந்து எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. நான் அந்த ஆர்ப்பாட்டத்தில் அதுக்குள்ள ஆர்ப்பாட்டத்தை பத்தி மட்டும் பேசியிருக்கலாம். அதை விட்டுக்கிட்டு ரஜினி சாரை பத்தி பேசி ரஜினி ஃபேன்ஸ் எல்லாம் வந்து கோவப்படுத்துற மாதிரி வந்து ஒரு ஸ்பீச் வந்து கொடுத்த மாதிரி எல்லாருமே வந்து ஒரு குற்றச்சாட்டு வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க ஆதவ் அர்ஜுன் ப்ரோ மேல. சரிங்களா? இப்போ ரஜினி சார் வந்து எலெக்ஷனுக்கு வந்தாரு, டிஎம்கே கொடுத்த ப்ரெஷர்னால வந்து வேண்டான்னு சொல்லி போயிட்டாரு. அவருக்கு இல்லாத வலிமை வந்து நம்ம தளபதி விஜயனுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு ரஜினி சாரை வந்து கொஞ்சம் கீழே இறக்கி சொன்ன மாதிரியும், தளபதி விஜயனை கொஞ்சம் ரஜினி சாருக்கு மேலே இருக்கிற மாதிரியும் வந்து ஸ்பீச் வந்து கொடுத்துருக்காரு. இது ரஜினி ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வந்து கோவத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு. சரிங்களா? நான் ரஜினி ஃபேன்ஸ் ஓட்டும் நமக்கு வேணும், ரஜினி சாரோட ஃபேன்ஸ் ஓட்டும். இப்படி வந்து ஒருத்தராக வந்து ஒரு லூஸ் டாக் விட நிறைய ஓட்டு வந்து போய்கிட்டே இருக்கு. ஏற்கனவே டிவிகே வெர்ச்சுவல் வாரிஸ் டிவிகே ஃபேன்ஸ் வந்து இந்த ஜனவரி மாதம் ஜனநாயகனுக்கு ஆப்போசிட்டாக சிவகார்த்தியின் படம் வரும்போது நம்ம ஃபேன்ஸ் பண்ண வேலையினால சிவகார்த்தியின் ஓட்டுலாம் வந்து நிறையவே வந்து கலைஞ்சு போச்சு. சிவகார்த்தியின் வீட்டு பெண்களெல்லாம் வந்து மாஃப் பண்ணுறது இந்த மாதிரி பண்ணியே நிறைய ஓட்டு வந்து கலைஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து விஜய் அண்ணா த்ரிஷா வந்து அது அவங்களோட பர்சனல்லாம் இருந்தாலும் அதுலேயும் நிறைய ஃபேன்ஸோட ஓட்டு வந்து கலைஞ்சு போயிடுச்சு. சரிங்களா? விஜய் அண்ணா ஃபேன்ஸே நிறைய பேர் வந்து மனசு உடைஞ்சு போயிட்டாங்க. சரிங்களா? அந்த சிச்சுவேஷன் பார்த்துட்டு இப்போ ரஜினி ஃபேன்ஸையும் வந்து கோவப்படுத்துற மாதிரி நேற்று வந்து ஆதவ் அர்ஜுன் ப்ரோ வந்து ஒன்று பேசியிருக்காரு. ரஜினி சாரை பற்றி கொஞ்சம் பெருமையாக பேசியிருந்தா பரவாயில்ல, ரஜினி ஃபேன்ஸ்லாம் ஓட்டு போட்டிருப்பாங்க. இப்போ ரஜினி சாராலே முடியாது, தளபதி விஜயனை வந்து இறங்கி வந்து சிஎம் கேண்டிடேட்டாக நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லி தளபதி விஜயனை வந்து ரொம்ப பெருசாக காட்டுறதுக்கு ரஜினி சாரை வந்து கொஞ்சம் கீழே காமிச்ச மாதிரி வந்து அந்த ஸ்பீச் இருந்துச்சு. எல்லா ரஜினி ஃபேன்ஸும் கோவமாக இருக்காங்க. இப்போ எனக்கே நிறைய ரஜினி ஃபேன்ஸ்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க, அவங்களாம் வந்து விஜயனுக்கு தான் ஓட்டு போடணும்னு இருந்தாங்க. நேற்று அந்த ஸ்பீச்சை கேட்டுக்கிட்டு நிறைய பேர் வந்து கோவமாக எனக்கே வந்து கால் பண்ணி சொன்னாங்க, என்ன இந்த மாதிரி ஆதவ் அர்ஜுன் ப்ரோ வந்து விஜய்க்கு கீழே தான் வந்து ரஜினி ப்ரோன்னு சொல்கிறாங்க, இதெல்லாம் கரெக்டே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்கிட்டே வந்து ஃபோனில் சொன்னாங்க. அந்த ஸ்பீச் வந்து தப்பு தான். எதுக்கு வந்து டிவிக்கில் அப்படி வந்து மறுபடியும் பண்ணுறாங்கன்னு தெரில. எலெக்ஷன் டைமில் வந்து ஓட்டை வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணணும்னு பார்க்கணும், இவங்க வந்து டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு தான் பார்க்குறாங்க. நேற்று பேசின பேச்சுக்கு யாருமே வந்து டிவிகேலேருந்து யாருமே சப்போர்ட் பண்ணல. ஆதவ் அர்ஜுன் ப்ரோ வந்து ரஜினி சாரை வந்து அதை பற்றி பேசியிருக்கவே வேண்டாம், அந்த டாப்பிக்கே போயிருக்க வேண்டாம். தேவையில்லாமல் ரஜினி சாரை பற்றி பேசி இப்போ ரஜினி ஃபேன்ஸ் ஓட்டும் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி தான். சரி பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். இதுக்கப்புறம் கமல் சார் ஃபேன்ஸையும் வந்து எதுவும் கோவப்படுத்துகிற மாதிரி அடுத்த மீட்டிங்கில் எதுவும் பேசாமல் இருந்தால் சரி. ஆனால் சிவகார்த்தியின் ஃபேன்ஸ் ஓட்டு ஓரளவு போச்சு, அஜித் சார் ஃபேன்ஸ் ஓரளவுக்கு ஓட்டு போயிடுச்சு. சரிங்களா? இப்போ வந்து ரஜினி சார் ஃபேன்ஸ் ஓட்டும் ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் கம்மியான மாதிரி தான் நேற்று ஆதவ் அர்ஜுன் ப்ரோ கொடுத்த ஸ்பீச்சில் இருந்து. அப்படி பார்க்கும்போது ஒரு வார்த்தையும் கொஞ்சம் பார்த்து பேசணும். சரி, கண்டிப்பாக டிவிக்கில் இருக்கிறவங்க நெக்ஸ்ட் மீட்டிங்கில் கரெக்டாக பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்ப்போம்.